தேர்தல் வாக்குறுதி விறுவிறுப்பை இந்த அறிக்கையின் மூலமாக தற்போது அதிமுக தேர்தல் களத்தில் முந்துகிறது என்ற கேள்வி வந்திருக்கிறது. இப்போது நம்முடைய திமுக சார்பாக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக இவ்வளவு அவசரமாக அது வெளியிடுவதற்கான காரணம் என்ன? அந்த வாக்குறுதிகளை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? அதாவது 2026 திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதற்றத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் தேர்தல் அறிக்கை இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பாத்திருக்கீங்களா நீங்க? இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். இப்படி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை. ஏனென்றால் தேர்தல் தயாரிப்புக்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மக்கள் எல்லாரையும் சந்தித்து, விவசாயிகள், தொழிலாளர்கள், பொருளாதார ஆய்வாளர்கள், இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க. அதுல கூடுதல் குறைவு சாத்தியக்கூறுகளை எல்லாம் அரசி ஆராய்ந்து அதன் பிறகுதான் தேர்தல் அறிக்கை வரும். இப்பொழுது இவர் பதற்றத்தில் இப்படி ஒரு 5 அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நான் கேட்பது, இது உண்மையிலே மக்களுக்காக இவர் கொடுத்திருக்கிறாரா என்று சொன்னால் இவருடைய கடந்த கால நடவடிக்கை என்னவாக இருந்திருக்கிறது? நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்த உடனே என்ன சொன்னாரு? இது முழுசா இந்த 1000 ரூபாயை கொடுக்கவே முடியாது, பொருளாதாரத்தில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். நாங்க இப்போ அதை கொடுத்து முடிச்சோம். 23 ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 வருட காலமாக நாங்கள் அதை கொடுத்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது திடீரென்று நான் 2000 கொடுப்பேன் என்று சொன்னால் இங்கிருந்து கொடுப்பார். 1000 ரூபாய் கொடுக்க முடியாது என்று சொன்னவர் திடீரென்று 2000 கொடுப்பேன் என்று சொன்னால் யார் நம்புவா? அதே போன்று ஏழை தாய்மார்களுக்கு பயணத்திலே இலவச பயண திட்டம் அறிவித்தோம். அறிவித்த உடனே என்ன சொன்னார்? ஏற்கனவே பேருந்து இந்த போக்குவரத்து துறை நஷ்டத்திலே இயங்கி கொண்டிருக்கிறது, பேருந்து இனிமேல் அரசு பேருந்து இதுகளையே நாம் இயக்க முடியாது, தொழிலாளர்கள் எல்லாம் அவ்வளவுதான் என்று அறிக்கை கொடுத்தார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் ஆண்களுக்கும் இலவசம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது அவர் 150 நாள் ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, அவரோடு கூட்டணி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலேயே இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகபட்சமாக ஒரு மனிதனுக்கு 50 நாள் கூட கொடுக்க முடியாத அளவிற்கு தான் நிதி ஒதுக்கப்படுகிறது என்பதை சமீபத்தில் மகாத்மா காந்தி பெயரை எடுத்துவிட்டு அதற்கு புதிதாக திட்டத்தின் பெயர் வைத்தார்களே, அப்பொழுது எல்லா பொருளாதார நிபுணர்களும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவர் எப்படி 150 நாட்கள் ஆக்க முடியும்? அப்படியானால் இவர் அறிவித்திருக்கிற அத்தனையும் ஒரு கண்துடைப்பான அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகளால் இவர் மக்களை மடைமாற்ற நினைக்கிறார். ஆனால் மக்களுக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இருந்த போதும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இடையறாத உழைப்பால் பொருளாதாரம் இன்னைக்கு 16.03 என்ற விகிதத்தில், உள்ளபடி சொல்ல போனால் 9.5 ரியல் ரேஷியோல 9.5 அளவில் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை உருவாக்கி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறோம். சொன்னது மட்டுமல்ல, சொல்லாத நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே இருந்து இந்த ஞான உதயம் வருகிறது என்று நான் கேட்கிறேன். பேராசிரியர், எனக்கு இன்னொரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா, திமுகவின் இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல அந்த மகளிருக்கு உரிமை திட்டத்தில் தகுதியுடைய மகளிருக்கு வழங்கப்படும் என்பது இவருடைய வாக்குறுதியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த 2000 ரூபாய் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து இருக்கும்போது ஒரு இது இருந்தது, ஆண்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்தது. இது இந்த மக்களோட அந்த திமுகவோட திட்டங்கள்ல கூடுதலாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த அம்சங்களை இணைத்து இவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரோ என்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அனைத்து மகளிருக்கும் கிடைக்கும் நினைச்சாங்க இல்ல, ஓகே, அதனால இது அப்படின்னு தோணுது. இவங்க வாக்குறுதியா முதல் கட்டமா கொடுத்து மக்களுக்கு நீங்க நினைக்கிறது கூட ஒரு வகையில நியாயமான சிந்தனை. அந்த நியாயமான சிந்தனை எல்லாம் அவருக்கு இருப்பதாக நான் யோசிக்கவில்லை. நீங்கள் சிந்திப்பதை போல கூட அவர் சிந்திப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதாவது இப்ப இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் கூட்டி கொடுத்து அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு கண்மூடித்தனமா என்ன உண்டு அத்தனையும் பாக்குறாரு அவரு. அதுதானே தவிர நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் கேக்குறேன்னா, இப்ப சாமானியமா நம்ம தாய்மார்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தோம்.
இது யாருக்கு உதவினா என்னமோ எல்லாரும் வந்து அந்த பெண்களுக்கு உதவின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ளபடி சொல்ல போனா ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில் ஆணுக்கான வருமானமோ பெண்ணுக்கான வருமானமோ அது ஒரு குடும்பத்திற்கான வருமானம் என்று பார்ப்பதுதான் பொருளாதாரம். நீங்க இது ஆணும் பெண்ணும் பாத்தீங்கன்னா இது அடிப்படை அறிவு உள்ளவங்க. கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து சிந்தித்தால் தாய்மார்களுக்கு இப்போ நான் கேக்குறேன்னா ஒரு 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 திருமணமான ஒரு தாய் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும், ஒரு சகோதரி வீட்டை விட்டு வெளியே போகணும், காசு யார்கிட்ட கேட்பாங்க? ஆமா, அப்பா அம்மா இல்லடா அப்பாட கேட்பாங்க, அண்ணன் கேட்பாங்க. அப்படித்தானே இருக்கும். அப்ப இப்ப நாம செய்திருக்க உதவி யாருக்கு? அந்த பெண் மகளிர் மூலம் அந்த உதவி என்பது அந்த குடும்பத்திற்கு போகிறது. அது ஆணுக்குன்னு கூட சொல்ல, அந்த குடும்பத்திற்கு உதவுகிறது. ஏழை குடும்பத்தை உதவி செய்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அவர்களுடைய பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. நான் சொல்றது என்னன்னா தம்பி, பொருளாதார வளர்ச்சியில ஏழை எளியவர்கள் கையில் காசு போய் சேரும் பொழுது அது வந்து ஒரு வகையில அது ரிட்டர்னிங் கேபிட்டலா தான் வரும். நீங்க ஒரு பணக்காரன் இப்ப 100 கோடி வச்சிருக்கான், நீங்க அவன்கிட்ட ஒரு 10 கோடியை கொடுத்தீங்கன்னா அவன் 10 கோடியை சும்மா வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் போய் அந்த 10 கோடியை வந்து புதுசா தொழில் துவங்குறதுக்கு யோசிக்க மாட்டான். ஆனா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஏழை குடும்பத்துக்கிட்ட ஒரு 2,000 ரூபாய கொடுத்தீங்கன்னா அந்த 2,000 ரூபாயில அவங்க வீட்டு குழந்தைக்கு ஒரு நல்ல செருப்பு அல்லது நல்ல டிரெஸ் அல்லது அந்த வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் இப்படி வாங்குவாங்க. அப்போ நம்ம கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுப்பது என்பது அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு. இதுல நான் சொல்றது மகளிரின் பெயரால் நாம் கொடுக்கிற திட்டம் கூட ஏழை குடும்பங்களுக்கான திட்டங்களாகத்தான் திமுக பார்க்கிறதே தவிர ஆணுக்கென்று பெண்ணுக்கென்று நாம் பார்ப்பதில்லை. எனவே நான் சொல்லுகிறேன், இந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் அடுத்த திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்னால் நாம் அறிவித்துவிட வேண்டும் என்ற பதற்றத்தில் அவர் அறிவித்திருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளில் அவருடைய ரெக்கார்ட், அவர் நம்பிக்கைக்குரிய மனிதராக அவர் தன்னை நிரூபித்துக் கொள்ளவில்லை. எனவே 2026 மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் 2.0 தான் ஆட்சிக்கு வரும். அதுதான் கோலோச்சி. ஓகே, நன்றி சார். எங்களுடைய வந்து கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.